நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா, மாடு வாங்கி தான் நாங்க வளர்த்துவோம். வாங்குவோம், வித்துருவோம், செய்வோம். மத்தெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டோம். நீங்க வாங்கி விக்கிறது தான். நாங்களே பால் கலந்து ஊத்தலாம் அப்படின்னு ஊத்திக்குவோம். பால் ஊத்தலைன்னா வித்துருவீங்க. என்ன ரேட்டுக்கு வாங்குவீங்க? என்ன ரேட்டுக்கு விற்பீங்க? 25, 30 வாங்குவோம். விக்கிறது போது அப்போ நீங்க இங்க வேலை செய்யறது ஒரு தொகை கிடைக்கும், மாடுகள் வளர்க்கறதுலயும் ஒரு தொகை இருக்கு, அதை விக்கிறதுலயும் உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அப்போ மும்முனை வருமானத்தை எடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இப்படிதான் வெட்டணும். மழை பெஞ்சாதான் புல்லு வரும், இல்லைன்னா கஷ்டம்தான் இல்லைங்களா? ஐயா சொல்லுங்க, என்னென்ன பண்றீங்க? பொழுதுக்கும் மேய்ப்பங்க, பொழுதுக்கும் மேய்ச்சிக்குவோம். மத்தியானம் 1 மணிக்கு கொஞ்சம் புண்ணாக்கு போட்டு தவிடு போட்டு தண்ணி காமிச்சிருப்போம். ஒரு மறுக்கா இங்கேயே கட்டி போட்டு போயிருப்போம். பொழுதோட மேய்ச்சி ஓட்டிட்டு போய் பொழுதோட 2 மேய் போடுவோம். புண்ணாக்கு போடுவோம், தவிடு போடுவோம், கோதுமை தவிடு கொஞ்சம் போடுவோம். எல்லாமே போட்டு பொழுதோட கட்டியிருப்போம். அது போக தச்சு இருக்குது, தச்சு போட்டுருவோம். திரும்பி காலையில இருந்து பிடிச்சிட்டு வர வேண்டிய வேலை. இதுதான் நம்ம வேலை. அதுதான் வேலைங்க, மற்ற ஒரு வேலையும் கிடையாது. பில்லு அடிக்கணும், மசால் பில்லு கொஞ்சம் அடிப்போம். இது எவ்வளவு இருக்குங்க மசால் பில்லு? அது ஒரு 4-5 வேளாக இருக்குங்க. அறுக்கும்போது கையெல்லாம் ஏதாவது அறுக்குங்களா? ஆமாங்க, கிழிச்சி கத்தியாட்டா. ஆமா, கத்தியாட்டா அதை கிழிச்சி. கெம்பனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்க ஐயா வந்து பாத்தீங்கன்னா மாடு வளர்க்கும் அந்த தொழிலையும் அதே சமயம் இங்க வந்து பணிகள் வந்து ஐயா தான் மேற்கொண்டுட்டு இருக்காரு. இங்க அதாவது இது வந்து ஒரு தென்னந்தோப்புங்க. ஒரு 2 மாடுகள் வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஐயா வந்து பராமரிப்பு பணிகளையும் மேற்கொண்டுட்டு இருக்காரு. ஐயா கிட்ட பல கேள்விகள் இருக்கு, நம்ம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு தோட்டத்துல பணிபுரிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து என்னென்ன மாதிரியான வேலைகளை வந்து செய்வாங்க அப்படிங்கிறத நீங்க இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஐயா வணக்கங்கய்யா. சரிங்க, நல்லா இருக்கீங்களா? உங்க பேர், உங்களை பற்றி சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க ஐயா. அது சின்னசாமிங்க. சின்னசாமி, நீங்க என்னென்ன வேலைகள் நீங்க இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் மம்டி வேலை செய்வோம். சரிங்க. களை வெட்டுவோம், மம்டி வேலை செய்வோம். இந்த ஓலையிலேயே எடுத்து போட்டுருப்போம். இந்த வேலை தான் எங்க தொழிலே, மற்றது எந்த தொழில் இல்ல. ஐயாவுடைய வயசுங்க? வயசு 65 இருக்கு. 65. ஐயா இப்ப இந்த மம்முட்டி வேலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மம்முட்டி வேலைங்கிறது என்னென்ன மாதிரி நீங்க வேலை செய்வீங்க? பாத்தி போடுவோம், உழவு ஓட்டுவாங்க. உழவு ஓட்டுன கடைசியிலே பாத்தி போடுவோம். சோலைகளும் போட்டு எதோ காய்கறி எல்லாம் வைக்கும்போது பார் பிடிப்போம். பார் பிடிச்சி போட்டு ஏதோ ஒரு விதை கொண்டு வந்து நெட்டு போடுவோம். தண்ணி அப்புறம் அது களை எடுக்கணும், உரம் போடணும், எல்லா வேலை செஞ்சு களை எடுத்து விட்டுமானா அப்புறம் செடி வளர்ந்துருது. அப்புறம் காய் பொறிக்கிற வேலை தான், அந்த வேலை தான். இந்த வேலையை நீங்க பண்ணுவீங்க. இந்த மம்முட்டி எடுத்து அந்த மம்முட்டியை வந்து இந்த ஒண்ணு இல்லைங்க, இப்போ ஒண்ணு இல்லை, கீழே காட்டு பாருங்க அப்படியே, இது வந்து புல்லு. இந்த புற்களை வந்து நம்ம மம்முட்டி எடுத்து நம்ம வெட்டுவீங்க தெரியுங்களா? இப்ப இருக்கக்கூடிய சந்ததியினர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை செய்யறாங்க. நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புற்களை வந்து மம்முட்டியை வச்சு நீங்க கொத்துறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்றீங்க. அப்படிங்கும் போது எவ்வளவு நேரம் அந்த வேலைகளை நம்ம செய்ய முடியுங்க? ஒரு 2 மணி வரைக்கும், காலையில 7 மணிக்கு போனா 2 மணி வரைக்கும் தான். 2 மணிக்கு மேல வீட்டுக்கு போயிடும். போயிட்டு அப்புறம் மறுநாள் காலைக்கு தான் வரும். கைகால்லாம் பயங்கரமா வலிக்குங்க. அப்புறம் வலிக்காம இருக்குங்களா? வலிக்குது என்ன சொன்னா நம்மளுக்கு சம்பளம் தருவாங்களா? தர மாட்டாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு கிடைக்குதுங்க? எங்களுக்கு 500 ரூபாய் தர்றாங்க. 500 ரூபாய் தராங்க ஒரு நாளைக்கு. 500 ரூபாய். ஓகே. அப்ப நீங்க எத்தனை நாள் நீங்க வேலைக்கு கண்டினியூவா வருவீங்க? நாங்க டெய்லி வந்துட்டே தான் இருப்போம். எங்கேயும் போறதா வெளியில போறதுல இந்த தோட்டத்து பொருளுக்கு நான் 25 வருஷம் ஆச்சு இந்த தோட்டத்திலேயே தான் இருக்கு. ஓகே. மாசம் சம்பளங்களா இல்ல வார சம்பளம்? இல்ல, வார சம்பளம். வார சம்பளம்னா ஒரு 2500. 2500 தானே வரணும் 7 நாளைக்கு. 2500 இல்லைங்க, ஒரு நாள் லீவு. நான் எங்க சேடையில் போனாலும் சம்பளம் முடிச்சுக்குவாங்க. அப்படியே அந்த மாடுகளை பாக்கலாங்களா? ஏனுங்க, அப்படியே மெதுவா அந்த மாடு இருக்கிற இடத்துக்கு போலாம் வாங்க. மாட்டு பாக்கணுங்களா? ஆமாங்க, அதுக்காக தானே வந்ததே. அப்படிங்களா? ஐயா இப்போ இந்த தென்னந்தோப்பு இருக்குது, இந்த தென்னந்தோப்புல வந்து தேங்காய் வந்து இருக்குது பாத்தீங்களா? தேங்காய் வந்து சம்டைம்ஸ் நம்ம நடந்து போகும்போது டப்பால்னு இப்ப கூட சவுண்ட் கேட்டுச்சு, விழுந்துச்சு. அப்போ வந்து நம்மளுக்கு ஏதாவது அடிபடுறது கூட வாய்ப்பு இருக்குங்களா? அப்படி எல்லாம் வாய்ப்பு நாங்க எதுக்கு பொழுதுக்கு அதுக்குள்ள போக மாட்டாங்க. அதுக்குள்ளே போக மாட்டோம். இதுக்குள்ளேயே தான் இருப்பீங்க? இதுக்குள்ளே இப்படி தனி காமிச்சு கட்டிப்பட்டு போயிருப்போம். அதுதான் வேலை. ஒரு வேலை கிடையாது. தண்ணி காமிச்சு கட்டிட்டு போறதுதான். மத்தியானம் போயிருப்போம். அப்புறம் 4 மணி 5 மணிக்கு போயிருவோம். 2 மாடு இருக்குது. 2 மாடு. இது என்ன மாடுங்க? சீமை மாடு ஒண்ணு சேவலை. ஓகே. இது சீமை மாடு அப்படிங்கிறது எவ்வளவு லிட்டர் பால் வந்து கிடைக்குது?
காலையில ஒரு 8 லிட்டர் 10 லிட்டர் பக்கமா வரும். ஓ. இன்னொரு மாடு செவல மாடு அது ஒரு 10 லிட்டர் பக்கமா அப்போ 2 மாடுமே ஒரு 20 லிட்டர் பால் வரும். கொடுக்குது. எல்லாம் ரெண்டுமே சேனைங்களா இல்ல 2 சேனல் சேனாதான்? ஆனா இப்ப எப்படி எத்தனை வத்தக்கறவை ஆயிருச்சா? இல்லைங்க, விட்டுட்டோம். இன்னும் 4 மாசம் போகும் கண்ணு போடும். கண்ணு போடுறதுக்கு 4 மாசம் பால் கறந்துக்கலாம். கலந்துக்கலாம். என்ன பண்றீங்க? பால் நீங்களே கையிலேயே கறந்துக்குவீங்களா? ஆமாங்க, கையிலேயே நானே கறந்து. நீங்களே கறந்துக்குவீங்க. காலைல எத்தனை மணிக்கு கறப்பீங்க? காலையிலே ஒரு 5:30 மணிக்கு கறப்போம். 5:30 மணிக்கு கறந்துருவீங்க. எங்க பால் எடுத்துட்டு போய் பொழுது ஒரு நேரம் 5 அந்த 5:30க்கு அதே 5:30க்கு கறப்போம். 12 மணி நேரம் கேப். இந்த 12 மணி நேரம் கேப்ல விட்டுட்டு தான் நீங்க பால் கறக்குறீங்க. சரி, எங்க கொண்டு போய் பால் ஊத்துறீங்க? செல்லப்பனூர்ல ஊத்துவோம். இங்க என்ன சொசைட்டிங்களா? என்ன சொசைட்டிங்க? கவர்மெண்ட் சொசைட்டி. ஆவின் சொசைட்டிக்கு நீங்க பால் ஊத்துறீங்க. ஐயா, இப்ப நீங்க இப்ப வேலைக்கு வந்துட்டு இந்த மாடுகளையும் பராமரிக்கும் பணியையும் நீங்க மேற்கொண்டுட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. இப்ப நீங்களே ஒரு மாடு வாங்கி நீங்க தனியாவே நீங்க செப்பரேட்டா பண்ணலாம்ல? அந்த அளவுக்கு அனுபவம் வந்துருச்சுல்ல? வந்துருச்சுங்க. மாடல அனுபவம் நாம தான் செய்யறோங்க. தோட்டக்காரத்துல இல்லைங்க, நம்மளதே அதான். இது உங்க மாடு தானா? ஆமா, நம்மளது. ஓ, அப்ப நீங்க வந்து இங்க வேலைக்கு இருக்கிற மாடுகள் வந்து உங்க சொந்த மாடு. இங்க மேய்ச்சலுக்கு நீங்க விட்டுக்கிறீங்க. பாருங்க, இதுவே எனக்கு இப்பதான் கிளியரா புரியுது. வாங்க அப்படியே பக்கத்துல போலாம். முட்டிருங்களா? பாயல்களா இல்லைங்க, பயந்துட்டு ஓடும். சரி சரி, போதும். மாடு ஏதாவது முட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சிக்னல் மட்டும் பண்ணேன். நான் எப்படி ஓடுறேன்னு மட்டும் நீ பாக்குறேன். சரியா? ஏங்க ஐயா? ஐயா, இப்ப இந்த மழை வேஞ்சதுக்கு அப்புறம் நல்லா புல்லெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு இல்லைங்களா? இந்த புல்லெல்லாம் வளர்ந்ததுனாலதான் நீங்க மாடுகளையும் இங்க மேய்ச்சலுக்கு கட்டியிருக்கீங்க. மாடெல்லாம் நல்லா மேய்ஞ்சு போட்டு சும்மா உட்காந்து நின்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். வயிறு ஃபுல்லா ஆயிருச்சு. என்ன பண்ணுதுங்க? பக்கத்துல சார் தள்ளி கட்டுங்க ஐயா. ஒரு மாட்டு தள்ளி கட்டுங்க பாப்போம். ஓ, சூப்பரா இருக்கீங்க. இப்ப தள்ளி கட்டிட்டீங்க இல்லைங்களா? இப்ப எவ்வளவு நேரம் இந்த மாடு மேயுங்க? இன்னும் கட்டி போட்டு போயிருங்க, இன்னும் மேயாக்குங்க. அவ்வளவுதானா? ஆமாங்க. இப்ப எந்தெந்த புல்லு மேயும்னு உங்களுக்கு தெரியுங்களா? எல்லா பில்லு திங்கிறது தானுங்க. எந்த பில்லுன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே திங்க. இப்ப மேய்ஞ்சிட்டு தான் இருக்குது. இந்த மாட்டினுடைய அந்த கண்ணுக்கு மேல நீங்க சங்கு மாதிரி ஒண்ணு கட்டிருக்கீங்க பாருங்க. ஆமா. அது எதுக்குங்க? அது கண் திருஷ்டி கட்டுவோம். ஓ, அதுக்காக கட்டிருக்கீங்க. ஆமா. சரி, மாடை எப்படி பழக்கப்படுத்துவீங்க? வழக்கம் நாங்க வாங்கினேனுங்க, தண்ணி காட்டணும், நல்லா தொடச்சு விடணும். இல்ல, கன்று வந்து பழக்கப்படுத்துறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகும்லங்க? அது கண்ணுக்குட்டி சிறுசுல இருந்தே வளர்த்த வேண்டியது தானுங்க. அது எல்லாம் வளர்த்துறது நம்ம கையில் பிடிக்க போவ பழகிக்காதே, அதுவே பழகிடும். இப்ப நீங்க கூப்பிட்டா வருங்களா? கூப்பிட்டெல்லாம் வராதுங்க. ஒரு 2 இருந்தா வராது, 1 இருந்தா வந்துடும். இது வந்துடும், அது வராது. ஏன்? அது ஒரு 2 இருக்குதாலும் ஒட்டுக்கா இருக்குது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம கூப்பிட்டாலாம் வராது. 1 இருந்தா கூப்பிட்டா போகுது அப்படின்ட்டு வருது. 2 இருந்தா 3 இருந்தாலும் வராது. இப்ப நீங்க பாத்தி எப்படிங்க கட்டுவீங்க? பாத்தியால இது நாங்க டிராக்டர் விட்டு போட்டுப்போம். நாங்களாம் செய்வோம். இப்ப நீங்க செய்யறது இல்ல, அது கட்டுறதெல்லாம் கிடையாது. டிராக்டர் இருக்குதுங்க இல்லைங்க, அது மட்டும் மண் எடுத்து போட்டுருக்கோம். இப்போ மாடு வந்து நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்களா? எத்தனை ஆண்டுகளா இந்த மாடுகளை வந்து நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க? இந்த 10-20 வருஷம் வளர்த்துட்டு தான் இருக்கிறேன். 20 வருஷம். ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த மாடுகளை நம்ம வளர்ப்போமா, எப்படி நம்ம பெருசு பண்ணுவோம், அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுங்களா? மாடு வாங்கிதான் நாங்க வளர்த்துவோம். வாங்குவோம், வித்துருவோம், செய்வோம். மத்தெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டோம். நீங்க வாங்கி விக்கிறதா? நாங்களே பால் கலந்து ஊத்துல அப்படி ஊத்திக்குவோம். பால் ஊத்தலைன்னா வித்துருவீங்க. என்ன ரேட்டுக்கு வாங்குவீங்க, என்ன ரேட்டுக்கு விற்பீங்க? 25-30 வாங்குவோம். விக்கிறது போது 50 ரூபாய், 45 ரூபாய், எப்படி வேலையை இருக்கு அப்படி. அது லாபமா தான் இருக்குது. 50 ரூபாய் ஒரு 10 ரூபாய் கிடைக்கும். 30 வாங்கினா ஒரு 10 ரூபாய் கிடைக்கும். இதுல ஒரு நல்ல வருமானம் இருக்கு. பால் ஊத்துறதுனால உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்குதுங்க ஆவின்ல இருந்து ஒரு மாசத்துக்கு? அது ஒரு மாசத்துக்கு சொல்ல முடியாதுங்க. இப்போ 20 லிட்டர் ஊத்துறேங்கிற மாதிரி சொன்னீங்க இல்லைங்களா? ஒரு நாளைக்கு அதான் சொல்ல முடியாது. லிட்டர் எப்படி வேலையாடுதா அப்படி மாறும். எத்தனை ஃபேட் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வரும். அதுல ஒரு 10-15 ரூபாய் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குங்களா? ஒரு 10 ரூபாய் வரும். அப்போ நீங்க இங்க வேலை செய்யறது ஒரு தொகை கிடைக்கும். மாடுகள் வளர்க்கறதுலயும் ஒரு தொகை இருக்கு. அதை விக்கிறதுலயும் உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அப்போ மும்முனை வருமானத்தை நீங்க இங்க இதுல இருந்து எடுத்துட்டு இருக்கீங்க. சில பேர் எல்லாம் ட்ரிங்க்ஸ் பழக்கம் எல்லாம் இருக்குது. அதுல நிறைய பேர் செலவு பண்ணுங்க. ஐயாக்கு அந்த மாதிரி ஏதாவது பழக்கங்கள் இருக்கா?
அப்படியெல்லாம் இல்லைங்க. பரவாயில்லைங்க. உங்கள மாரி ஒரு நல்லவரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கிறதுனால வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிருது இல்லைங்களா? சரி. ஐயா சரிங்கய்யா. உங்களுடைய ஒரு பசி நேரத்துலன்னு நினைக்கிறேன். ம். கரெக்ட்டுங்களா? சரி. பசிக்குதுங்களா? ஆமாங்க. அப்படி நான் போகணும் இல்லைங்க. அதனாலதான் நான் கேட்டேன். நாங்க ஏன்னா போற டைம் கரெக்டா தான் நான் கரெக்டா போய் 1 மணிங்க. 1 மணிங்கும்போது ஐயாவ சந்திச்சேன். மன மகிழ்ச்சியோட எங்கள வரவேற்று வாய்ப்பு குடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. சரி ஓகே. போயிட்டேன். தொடர்ந்து சிவா அருண் டிவிய பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சிவா அருண் டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்க. ஏன்னா இந்த மாரி மனிதர்கள வந்து நீங்க மற்ற எந்த சேனல்லயுமே நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா யாருமே எடுக்க மாட்டாங்க. ஐயாவ வந்து நாங்க எடுத்திருக்கோம். தொடர்ந்து ஆதரவு குடுங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி. வணக்கம்.